ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரான் vlogs. இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஆலப்புழாவுக்கு வந்த மெயின் காரணம் என்னன்னு சொன்னால், இங்கே இருக்கிற போட் ஹவுஸில் ஒரு நாளாவது தங்கி பார்க்கணும்ன்றது தான். அப்போ அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் போக போகிறோம். நாங்கள் எங்கே தங்கியிருந்த நாங்கள்னு இதுக்கு முதல் போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும். டியூன்ஸ் ஹோம் ஸ்டேன்னு சொல்லி அது இருக்கிற அதே ரோட்டில் அப்படி நேர அது சீசைட் இந்த பக்கம் நேராக பிடிச்சி கொண்டு வந்தோம்னு சொன்னால் ஷவக்கோட்டா பாலம் ரோட், அந்த ரோட்டை ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அதில் அப்படியே நேராக பிடிச்சி கொண்டு போக இந்த இடம் வருது, இந்த ஏரி சைட் வருது. ஸோ நீங்கள் அந்த பக்கத்தில் விரையக்குள்ளேயே நிறைய போட், அந்த சின்ன சின்ன போட்ஸ் எல்லாம் அதில் நிறைய இருக்கும். அதாவது அதில் ஏறி நீங்கள் கிணதூரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போய் சுற்றி அடிக்க கொண்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி போட்டுகளும் இருக்குது. மற்றது போட் ஹவுஸும் இருக்குது. இப்போ போட் ஹவுஸ் என்ன மாதிரின்னு சொன்னால், விடிய 9:30க்கு தொடங்கி அடுத்த நாள் விடிய 9 மணி வரைக்கும் நாங்கள் அதிலேயே தங்கலாம். சாப்பாடு அவங்களே செஞ்சு தருவாங்க. அதே நேரம் இப்போ பின்னேரம் டீ ஸ்நாக்ஸ் அதில் எல்லாமே இருக்கும். அது வேறு இடைக்குள்ள 2-3 ஸ்டாப்ஸில் நிப்பாட்டுவினம். அதாவது முதலாவது நாங்கள் மீன் நண்டு அதில் வாங்கி கொடுக்கலாம். மற்றது கல் இதில் நிப்பாட்டுவாங்க, உடன் கல். அதோட நீங்கள் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேண்டிக் கொள்ளலாம். அடுத்து இன்னொரு இடத்துல நிப்பாட்டுவாங்க, இந்த கடையில் அதில் இருக்கும். வேறு அடுத்து கொண்டே இவங்களை நிப்பாட்டுறது மத்தியானம் சாப்பிட்றதுக்காக இருக்கும். இப்போ நாங்கள் இங்கால இருக்கிற போட்டுகளை பார்த்துட்டு எங்களை கூட்டிக்கொண்டு போகிறதுக்கான வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவர் வெளியில் இன்னொரு பாதையால் இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். இந்த போட்டை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்தாருன்னு சொன்னால் டியூன்ஸ் ஹோம் ஸ்டேன்ற ஓனர் தான். அப்போ இது நாங்கள் ஆன்லைன்லேயும் வேறு போட்ஸ் விசாரிச்சினாங்க. எல்லாம் 8,000 அப்படி தான் இருந்தது. 8,000-8,500 அந்த ரேட் தான். இப்போ இதுவும் எங்களுக்கு 8,500 இருந்தது. ஓகேன்னுட்டோம். நீங்கள் இங்கே பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி. நாங்கள் புக் பண்ணது 2 பேர் படுக்கக்கூடிய டபுள் பெட்ரூம் இருக்கிற அதாவது ஒரு ரூம் இருக்கிற ஒரு போட். இப்போ பேர் வரீங்கன்னு சொன்னால் 2 ரூம் இருக்கிறது இருக்குது, 4 ரூம் இருக்கிறது இருக்குது, 5 ரூம் இருக்கிறது இருக்குது. இந்த பெரிய போட்டுகள் எல்லாம் இருக்குது. ஸோ அது ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி விலை மாறிக்கொண்டு போகும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நல்ல போட்டுகளை பிடிச்சிக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வித்தியாசமான போட்டுகள் இருக்குது, பெரிய பெரிய போட்டுகள் எல்லாம் இருக்குது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கொள்ளலாம். என்ன ஒரே ஒரு இதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் போட் சரியாக பிடிக்கலைன்னு சொன்னால், அங்கால இப்போ நீங்கள் தங்கியிருக்கீங்களோ நிறைய அசௌகரியங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதால் போட்டை சரியாக எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் எங்களோட போட் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இதில் சின்ன ஹோல் மாதிரி, இப்போ எங்களோட வீடை பார்த்தோம்னா இதில் ஒரு ஹோல் மாதிரி, அடுத்த ரூம், அடுத்து கிச்சன், அந்த மாதிரி. அதாவது முதலாவது நீங்கள் இருந்து பார்த்து கொண்டு போகிற மாதிரி ஒரு செட்டப். இதுதான் டைனிங் டேபிள் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்றது, டீ கொண்டு வர்றது எல்லாமே இதில் வந்துடுவாங்க. தண்ணி போத்தல் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தருவாங்க. என்ன இல்லைன்னு சொன்னால் தண்ணி பிரச்சனையாயிடும். தண்ணி வெளியிலேருந்து எடுத்து கொண்டு தான் மாறுது. இந்த தண்ணி பாவிக்கலாது. இதுதான் எங்களோட ரூம், டபுள் பெட்ரூம். ஏசியும் இருக்குது. ஏசி பின்னேரம் 5:30க்கு பிறகு கொண்டே கரையில் அடைப்பாங்க. அதுக்கு பிறகு போடுவாங்க. அதாவது 5:30க்கு பிறகு நாங்கள் இந்த போட் எங்கேயும் போகாது, ஒரு இடத்துல ஸ்டடியாக நிற்கும். அதோட இன்னொரு ரூல்ஸ் என்னென்னு சொன்னால், 10 மணிக்கு பிறகு நாங்களும் வெளியில் போகக்கூடாது. ஏன்னு சொன்னால், இதுக்கு முதல் நடந்த சில சம்பவங்கள், அதாவது கசப்பான சம்பவங்கள். சில பேர் வெளியில் போய், அதாவது நித்திர கலகரில் போய் பாத்ரூம் போயிறேன்னு சொல்லி அதுக்குள்ளே விழுந்து சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ அந்த காரணத்துக்காண்டி எங்களை வெளியில் எங்களில் நீங்கள் எந்த போட் புக் பண்ணாலும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதில் நார்மலாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் என்னெல்லாம் சாமான் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டவல் அதுகள், மற்றது சோப் அதுகள் எல்லாமே இருந்தது. எல்லாம் ஓகே தான் இருந்தாங்க. அதில் கிச்சன், இப்போ நாங்கள் வந்தோடனே வெல்கம் ஜூஸ் தந்தாங்க. இதுதான் கிச்சன். இதில் இருக்கிற ஃப்ரீசர் மாதிரி இருக்குது. அந்த இப்போ மீனை பிடிச்சிட்டு போட்டு கொண்டு வர்ற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே தான் நாங்கள் கொடுக்குற மீன், அதாவது டேக்குள்ளே நிப்பாட்டுவாங்க, அதில் நாங்கள் மீன் வாங்கி கொடுக்கலாம். அப்போ அதுகள் மற்றது வேறு எதுவும் சாமானாகவே இப்போ சமைக்கிறது தேவையான சாமானை அதுக்குள்ளே வச்சிருப்பினோம். வேறு இருக்கா அதில் நிற்கிற ஆக்களுக்கு தமிழும் தெரியும், அதால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் மேலே இருக்கா போய் பார்ப்போம். இதில் அவை தந்த வெல்கம் ட்ரிங்கை குடிக்க போட்டு
எங்கே ஊர் சார்? ஸ்ரீலங்கா, யாழ்ப்பாணம். ஸ்ரீலங்கா. இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம். மேலே போனாண்டா தான் மேலே என்ன மாதிரி இருக்குன்னு போய் பார்ப்போமாங்க. சூப்பராக இருக்கு மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். போட் வலிக்கிற போகுது. நல்லா இருக்குது போட் ஹவுஸ். இது இந்த விலை பார்த்தீங்கன்னா 8500 ரூபா. அது ஒரு போட் 2500 ரூபா. சிங்கிள் பெட்ரூம் இருக்குது. இப்போ நீங்கள் 4-5 பேர் வந்து சமாளிப்பீங்கன்னு சொன்னால் ஒன்று எடுத்தாலே காணும். பக்கத்தில் நிற்கிற போட்டை பார்த்தீங்கன்னா பெரிய போட். இது வந்து நிறைய பேர் போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் ஒரு 4 ரூமோடு இருக்கும்னு நினைக்கிறேன். 3 இல்லாட்டி 4 ரூமோட நல்ல பெரிய போட். மேலே பார்த்தீங்கன்னா பெரிய டைனிங் ஏரியா இருக்குது. இதுதான் அந்த ஜெட்டி மாதிரி இருக்கிற இடம். இந்த இடம் ஃபுல்லாகவே போட் தான். இங்கே இருந்து தான் ஆக்களை ஏற்றி கொண்டு போயிடும். ஆனால் கேரளாவில் இப்படி ஆலப்புழாவில் மட்டும் இல்லை, வேறு வேறு நிறைய இடங்கள்லையும் இப்படி இருக்குது. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் இது இருக்குது. இந்த இடம் வந்து இவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க. இப்படி ஒரு டஃப் வியூவில் பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு அதான் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நான் இந்த போட்டில் இருந்த நார்மலாக போட்டில் நாங்கள் இப்போ நைனாதீவு அப்படி தீவு பக்கம் போயிருந்தோம்னா அந்த போட் ஆடிக்கொண்டு போவோம். இது அந்த ஆட்டல் சலம்பல் இல்லாமல் ஒரு இதாக போய்கொண்டு வர ஒரு நிமிஷம் பெரிய வித்தியாசம் தெரியாது. ஒரு போட்டில் போகிறோன்ற வித்தியாசம் தெரியாது. ஒரு வித்தியாசமான பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இந்த வீடியோ நான் இதுக்கு பிறகு வாய்ஸ் கொடுக்க விரும்பல. ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அந்த இடம் எப்படி இருக்குன்றதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து இது இல்லையா? இல்லை அது இங்கே சாப்பிட்டேன். இந்த இடத்துல நண்டு மீனெல்லாம் விலை. நண்டெல்லாம் கிலோ 2000 ரூபா இந்தியன் காசு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அரிய வகை உயிரினம் தான் என்னுடைய அண்ணன்.
இதுதான் மத்தியானம் நாங்கள் சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டின இடம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் வயல் வந்து வறண்டு போயிருக்கு, நடுவில் இந்த ஏரி இருக்குது, அடுத்த பக்கம் வந்து நல்ல வயல் விளைச்சலாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் போட்டு போயில தெரியும். இதில் சாப்பாட்டுக்கு வந்து எங்களுக்கு சோறு, பருப்பு கறி, மீன் பொரியல், மற்றது கோவா வர அந்த மாதிரியெல்லாம் தந்தோம்னா சாப்பாடு நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன உரைப்பு காணாது. அப்போ நாங்கள் சொன்னோம், அண்ணா உரைப்பு காணாது என்று. அதுக்கு இரவு வச்சு செஞ்சு விட்டாங்களே, என்ன உரைப்பு இரவு சாப்பாடு. இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பக்கம் நல்ல பச்சை பசையலன்னு இருக்கும், இந்த பக்கம் காஞ்சி போயிருக்கும். ஒரு பக்கம் வந்து நல்லா விளைஞ்சி போய் வடிவாக இருக்கும், இங்கால் பக்கம் வந்து கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும். ஆனால் இங்காலையும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு கட்டத்தில்.
செலவு இல்லை. நாங்கள் போனது இப்போ பின்னேரம் 5 மணிக்கு கொண்டு வந்து ஒரு இடத்துல அடித்தாங்க. பார்க்க மணியாக இருக்கேண்ணே. பின்னேரவங்களுக்கு டீயும் பழம் பொரி இருந்தேன். நான் இதை பஜ்ஜி எண்ணெய்ச்சேன். நான் வாழைப்பழத்தில் பொரிக்கிறது பழம் பொரி. இப்போ நாங்கள் சைடில் கொண்டாந்து அடித்து, அதாவது அந்த கிராமத்துக்கு போகிற வழியோட தான் கொண்டாந்து அடிச்சிருந்தோம். அப்போ நாங்கள் இறங்கி போய் அங்கால எப்படி இருக்குன்னு வயல்வெளி அது இதெல்லாம் பார்த்தோம். நல்ல வடிவாக இருந்தது அந்த ஏரியா. நடக்க நடக்க சரியாக மூச்சுளைக்கு. செம்மையாக இருக்குது இந்த இடம். பச்சை பசேலன்று இது வடிவா பாருங்க. பின்னேரம் இப்போ பின்னேரம் 6 மணி. சூப்பராக இருக்கிற. இது அடுத்த நாள் காலமாக நாங்கள் அப்படியே திரும்ப கரைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதாவது எங்கேருந்து ஏற்றினாங்களோ அதே இடத்துல திரும்ப வண்டியை இறக்கி விட்டுருவாங்க. இந்த போட் ஹவுஸ் வச்சிருக்கிற இடத்துக்கிட்டேயே நாங்கள், அதாவது நேராக போய்க்கலான்னு இது உள்ளே வருது. இதுக்குள்ளே வராமல் இடைக்குள்ளூரில் ஏந்திரமும் அதுக்குள்ளால் போனால் இந்த ஹாட் சிப்ஸ் சென்டரில் இந்த நேந்திரம்பழம் சிப்ஸ் வாங்கலாம். அங்கே நாங்கள் வாங்கினாங்க.